சீ கரண்ட்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப நம்ம எங்கேயாவது போய் ஜம்ப் பண்றோம், தண்ணியில போய் ஸ்விம் பண்றோம் அப்படின்னா இந்த சீ கரண்ட் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இப்ப சீ கரண்ட்னு இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஒரு டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா நம்ம அந்த ஃப்ளோல அப்படியே போகும்போது நம்ம அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஸ்விம் பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து நம்ம போகலாம். ஓகேங்களா? ஆனா அதுக்கு அகெயின்ஸ்ட்ல போய் நம்ம ஸ்விம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எனர்ஜி எல்லாம் ட்ரை ஆகி நம்மளால வந்து ஸ்விம் பண்ணவே முடியாது, டோட்டலா அப்படியே தண்ணிக்குள்ள போயிட வேண்டியதுதான். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன் சீ கரண்ட். இந்த சீ கரண்ட்டை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளையோ இல்ல ஏதாவது ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ விண்டோட டைரக்ஷன்ல அப்படி போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஆனா அது வந்து சீ கரண்ட் கிடையாது. ஓகேங்களா? தண்ணிக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். அதுதான் வந்து சீ கரண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்படிதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வேணா ஸ்விம் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க.